ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். 2 பேதுரு 1:10. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிற தெய்வங்களை சேவித்து வந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள 25 ஆண்டுகள் விசுவாசத்தோடு காத்திருந்தார். பஞ்சம், எதிர்ப்புகள், மனைவியை சகோதரி என்று கூறும் அவலம், அடிமை பெண்ணோடு திருமணம், வாக்குத்தத்தத்தின் குமாரன் பிறப்பதில் தாமதம், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் தன்னை அழைத்து தெரிந்து கொண்டதை ஆபிரகாம் காத்து கொண்டதினால் ஈசாக்கின் மூலம் ஆசீர்வாதமான சந்ததியையும் வாக்குத்தத்தத்தின் கானானையும் சொந்தரித்தார். எல்லா விசுவாசிகளுக்கும் முன்மாதிரியாக விசுவாசிகளின் தகப்பன் எனவும் பெயர் பெற்றார். அவருடைய விசுவாசம் அவரை நீதிமான் ஆக்கிட்டு. இஸ்ரவேலின் வலிமையான தீர்க்கதரிசி எலியா, அவருடைய சீடன் எலிசா ரெட்டிப்பான வரங்களை பெற்று தீர்க்கதரிசி ஆனார். அவருக்கும் பின் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்ட கேயாசியோ பண ஆசைக்கு இடம் கொடுத்து ஊழியத்தையும் இழந்து சாபத்துக்கும் ஆளானார். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். விசுவாசியாக, உண்மை உள்ளவர்களாக, பரிசுத்தமாக வாழ நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும்போது நாமும் நமது சந்ததிக்கும் ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதமும் கனமும் பெற்றுக்கொள்ள முடியும். மாறாக உலகம், பணம், பதவி என்று கேயாசியை போல ஓடுவோமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். தேவனுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நமக்கு கிடைத்த பாக்கியம் என்று எண்ணி மாம்ச சிந்தைகளுக்கு எச்சரிக்கையாயிருந்து ஆண்டவருக்கு பயன்படும் பாத்திரமாய் வாழ்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். எங்களை உமக்கு பிரியமாய் வாழ அழைத்து தெரிந்து கொண்ட அன்பின் தேவனே, நாங்கள் உம்முடைய வழிகளில் வாழ்ந்து நிலைத்திருக்க தயவு செய்துள்ள ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, பற்பல வியாகுலங்களினாலும் இருதய பாரத்தினாலும் மனக்கலக்கத்தினாலும் சோர்ந்து போயுள்ள ஒவ்வொருவரையும் தயவுள்ள கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இரக்கம் செய்திடவும் அவர்களுக்கு வேண்டிய மன நிறைவையும் மன அமைதியும் தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பின்மாற்றத்திற்குள்ளான விசுவாசிகள் மனம் திரும்பவும் கர்த்தருடைய சமூகத்தில் கிடைக்கும் பரிபூர்ண ஆனந்தத்தினாலும் நித்திய பேரின்பத்தினாலும் மகிழ்ந்து கழிவுறவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வாக்கின்படி நிரந்தர வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலையையும், அரசு வேலைக்காக காத்திருப்பவருக்கு சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்கவும், நியாயமாய் வர வேண்டிய பதவி உயர்வுக்கு, சம்பள உயர்வுக்கு காத்திருப்பவர்களுக்கும் கர்த்ததாமே உதவி செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மால் அருளப்பட்ட குழந்தைகளுக்கு விசேஷமான பாதுகாப்பு தேசத்திலும் பள்ளிக்கூடத்திலும் குடும்பங்களிலும் கிடைத்திடவும், பெண் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் முற்றிலுமாக தடுக்கப்படுவதற்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படவும், குழந்தைகள் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் சமாதான குலைச்சல்கள் நீங்கி பிரிந்திருக்கும் குடும்பங்கள் சேர்ந்து வாழவும், பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், கணவன் மனைவிகளுக்கிடையே விரிசல்கள் சரி செய்யப்படவும், தேவ அன்பு கிரியை செய்யவும், சமாதானமாக இணைந்து வாழவும் உங்கள் கிருபை தந்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல ஆண்டுகளாக குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கும் குடும்பத்தினருக்கு தேவன் இரக்கம் செய்து அவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறச் செய்து ஆசீர்வைத்து மேன்மைப்படுத்திடவும், வாங்கின கடனை திருப்ப செலுத்த முடியாமல் கடன் சுமைக்குள்ளான குடும்பங்களுக்கு கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே, ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளை தேவ ஆவியினால் நிரப்பி படிப்பில் சிறந்து விளங்கவும், புத்தி சாதுரியம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கென வைராக்கியமாய் வாழ கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே, கர்ப்பஸ்திரிகளை பாதுகாக்கவும், குழந்தை ஆரோக்கியத்தோடு வளரவும், குறித்த காலத்தில் சுகப்பிரசவத்தை தந்தள்ளவும், பற்பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்போருக்கு கர்த்தர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தள்ளவும், விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிறவர்கள் விரைவான சுகம் பெறவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே நிர்ணயித்துள்ள வாழ்க்கை துணையை கண்டுகொள்ளவும், சிறந்த இல்லற வாழ்வு அமையவும் ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் தேசம் ரட்சிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆளுமை பொறுப்பில் இருப்போர் உண்மையாய், உத்தவமாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும், தேசம் சிறந்த முன்னேற்ற பாதையில் வளர்ச்சி அடையவும், மக்களுக்கு நியாயமான சலுகைகள் கிடைக்கவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். மிஷனரிகள், ஊழியர்கள், அவர்தம் குடும்பத்தினர், ஊழிய பொறுப்பாளர்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழவும், அவர்கள் அனுதின பாதைகளில் தேவ வழிநடத்தலும் பணித்தலங்களில் தேவ கிரியையும் நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களே நல்ல பிதாவே, ஆமென்.